என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி சவால் விட்டு ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என்னுடைய பாதத்தினை தொட்ட என் குழந்தைகளுக்கு சர்வ நிச்சயமாக இன்று இரவுக்குள் ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திட்ட பொழுதிலுமே அத்தனை விஷயங்களையும் தாண்டி உனக்கான நன்மைகளை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அல்லவா? அப்படி ஒரு நம்பிக்கையான விஷயத்தை தான் இன்று உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் வந்திருக்கின்றேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான நன்மைகளை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேன். எல்லாமும் உனக்கு என்றோ ஒரு நாள் மிகுந்த துன்பங்களை கொடுத்தது, மிகுந்த வேதனைகளை கொடுத்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நின்று கொண்டிருந்தாயல்லவா? ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் கடந்து உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர காத்து கொண்டிருக்கின்றது. நடக்கின்ற நன்மைகளுக்கெல்லாம் இந்த வராகி நான் பொறுப்பாகி கொண்டிருக்கிறேன் எனும் பொழுது நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் உனக்கான சந்தோஷத்தை ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நான் உனக்கு தருவது ஒவ்வொன்றும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை பொறுத்ததுதான். எல்லா சூழ்நிலைகளுமே நான் உன்னை தேடி வருவதற்கான அத்தனை காலநிலைகளையும் கைகூடி கொண்டு வந்து கொடுக்கின்றது. நடப்பதையெல்லாம் நல்லதாக்கி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உன்னுடையதாக்கி என்றும் என்றென்றும் நீ விரும்புகின்ற உன்னுடைய விருப்பங்களை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பவளாக இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்ன தர நினைத்தாலுமே அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். எதையும் எண்ணி என் பிள்ளை கலக்கம் கொள்ளாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உன்னுடையதாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிரு. இதுவும் கடந்து போகும் என்பது போலத்தான் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் இதுவரையிலும் நீ உணராமல் இருந்தாலும் இனி உன்னை தேடி என்ன வருகிறதோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். நீ நம்பிய எண்ணங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகின்றது. நீ நம்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை நிச்சயமாக கொடுக்க போகின்றது. நாம் கடந்து வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் பெறும்பொழுதெல்லாம் அவை எல்லாமும் உன்னை எந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பது உண்மையல்லவா? இதையெல்லாம் கடந்துதான் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவை பெற வேண்டும். இதையெல்லாம் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை துன்பங்களும் இத்தனை சோதனைகளையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு அற்புதத்தை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் சர்வ நிச்சயமாக அந்த வாழ்க்கை இந்த தாயானவள் என்னால் கொடுக்கப்பட்டதாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையற்ற மனிதர்களோடு வாழ்க்கையை நீ விரும்பி ஏற்றுக்கொள்வதெல்லாம் வேறு. தேவையற்றவர்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகும் இந்த வாழ்க்கையை நீ இழுத்து பிடித்து நிறுத்துவதில் எந்த நியாயமும் இல்லை என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, அன்பு கொடுக்கின்றவர்களுக்கு அந்த அன்பை பெறுவதற்கு தகுதி இல்லை என்றால் அவர்களோடு வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். அவரவர் சுயநலத்திற்காகவும் அவரவர் சுய எண்ணங்களுக்காக மட்டுமே இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கு சரி வராது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இதுவரையிலும் நாம் பட்ட கஷ்டங்களும் நாம் பட்ட துன்பங்களும் போதும். இனிமேலாவது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக பெற்று கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷத்தையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும். வேண்டா வெறுப்பாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ இழுத்து பிடித்து நிறுத்தாதே என்று அம்மா பலமுறை சொல்லி இருக்கின்றேன். நீ இன்று அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இவர்கள்தான் காரணம். எந்த சூழ்நிலையிலும் நீ இதை விட்டு வெளியே வர தயாராக இருப்பாயானால் உனக்கு எப்பொழுதும் கை கொடுக்க உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. நான் உன்னை இந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கியது எதற்கு தெரியுமா? இந்த மனிதர்களின் உண்மையான குணத்தை உனக்கு தெரியப்படுத்தத்தான். இவர்கள் யார் என்று உனக்கு புரிய வைக்கத்தான். இவர்களின் உண்மையான எண்ணங்கள் உனக்கு புரிய வேண்டும். நேரத்திற்கு தகுந்தாற் போல நடிப்பதும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல நல்லவர்கள் என்று தன்னை அடையாளப்படுத்துவதுமே இவர்களின் நோக்கமாக இருக்கும் பொழுது நீ ஏமாந்தது உண்மைதானே? என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைக்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்த தெய்வமும் தான். ஏனென்றால் இவர்களை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. இல்லாது போனால் வாழ்க்கை முழுமைக்குமே என் பிள்ளை நீ கஷ்டங்களைத்தான் சந்தித்து கொண்டிருக்க வேண்டியது வரும். வாழ்க்கை முழுமைக்கும் வேதனைகளைத்தான் நீ தாங்கிக் கொள்ள வேண்டிய வரும். யாரும் யாருக்கும் இங்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு பொழுதும் இல்லை. யார் வாழ்க்கையையும் யாரும் இங்கு வாழ்ந்து முடிக்கப் போவதும் இல்லை. அவரவர் வாழ்க்கை அவரவர்களுக்கு சொந்தமானது. எல்லோருக்குமே ஒரு முடிவை எடுக்கின்ற காலம் வரும். அந்த முடிவை எடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக அத்தனையையும் இழந்து தலைகீழாக நிற்கும் என்பது புரியாமல் தான் ஆடாத ஆட்டத்தை எல்லாம் இந்த மனிதர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுது விட்டு கொடுக்கின்ற மனம் இல்லையோ, எப்பொழுது எதையும் புரிந்து கொள்கின்ற தன்மை இல்லையோ, அதன் பிறகு இதனை நீ எக்காரணத்தை கொண்டும் உன் வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டிருக்காதே. எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை என்பதனை உணர்ந்து இவர்கள் யாரையும் மதிக்க தகுதியற்றவர்கள் என்பதனை புரிந்து இந்த நிலையை கடந்து நீ வந்துவிடு. என் பிள்ளையே, எப்பொழுதும் ஒருவர் மட்டுமே இறங்கி செல்லும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களை அவமானப்படுத்தி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் படுகுழியில் தள்ள நினைக்கும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் தன்னுடைய ஆதிக்கம் வெளிப்பட்டு நிற்க வேண்டும், தான் மேலோங்கி நிற்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களோடு மல்லு கட்டி கொண்டிருப்பதை விட தனியாக நின்று உன் வாழ்க்கையில் நீ யார் என்று நிரூபித்து காட்டு. அது என்றுமே உனக்கு உன்னை யார் என்று உணர்த்தும். என் குழந்தையே, உன்னால் என்ன முடியும் எது முடியாது என்று உனக்கே தெரியாது. ஆனால் நான் சொன்னது போல மட்டும் நீ தனித்து நின்று இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால் மட்டும்தான் உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று உன்னால் புரிய வரும். என் குழந்தையே, நிச்சயமாக உன் சூழ்நிலைகள் மாறும் பொழுது இந்த மனிதர்கள் தானாகவே உன் காலடியில் வந்து விழக்கூடிய நேரம் வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்களின் சிந்தனைகளும் இவர்களின் எண்ணங்களும் என்றும் என்றென்றும் உன்னை அதிக பாதிப்பிற்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஆனாலும் இதையெல்லாம் கடந்து வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயல்லவா? உன்னுடைய ஆசைக்கு இவர்கள் ஒருபொழுதும் எந்த வகையிலும் இடம் கொடுக்கவில்லை. உன்னுடைய ஆசைகளை இவர்கள் எப்பொழுதும் பெரிதுபடுத்தியதில்லை. அவரவர் சந்தோஷம் என்பது இங்கே நிற்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தையும் இனிமேல் தேடத் தொடங்கு. யாரும் கட்டாயப்படுத்தி இங்கு யாரையும் எதையும் செய்ய விட முடியாது. யாரும் இங்கே எதையும் கேட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நீயாக இருக்கும் பொழுதுதான் உன்னால் இந்த வாழ்க்கையை ரசிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். நீயாக இருந்துவிட்டால் மட்டும்தான் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தயாராகிவிட்டது. இந்த நிலையெல்லாம் உன்னை என்னவென்றும் இந்த வாழ்க்கை என்னவென்றும் உனக்கு புரிய வைக்க தயாராகிவிட்டது. நான் இருந்து கொடுப்பது போல உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட அத்தனை விஷயங்களும் இனிமேல் நிச்சயமாக உனக்கு
கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்துவிடும். நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம், இந்த வாழ்க்கை நம்மை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது, யார் யார் சுயநலமாக வாழ்கிறார்கள், அவர்களுக்கு சந்தோஷம் வேண்டும் என்றால் எதையும் செய்ய துணிகிறார்கள் என்பது எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும். இனிமேலும் இதுதான் என்று எண்ணாது உன் வாழ்க்கை எதுவென்று நீ தேடத் தொடங்கு. என் பிள்ளையே, முன்பெல்லாம் எதையும் சகித்து கொண்டு வாழ வேண்டும், எதையும் சகித்து கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது கடந்து வர வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருக்கும். அதிலும் இன்னும் சிலர் என்ன தெரியுமா, குழந்தைகளை வைத்தே வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று யோசிப்பார்கள். ஆனால் என் குழந்தையே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள். உனக்கே நிம்மதியில்லாத இடத்தில் நாளை உன் குழந்தைகளுக்கு மட்டும் அந்த நிம்மதி எப்படி கிடைக்கும் என்று சற்று சிந்தித்து பார். என் குழந்தையே, சந்தோஷமாக இவர்கள் சுயமான எண்ணங்களோடு வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கை உன்னை எதை நோக்கி அழைத்து செல்கின்றதோ அந்த பயணத்தில் நீயும் தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். தனித்து வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது வாழ்க்கை பயம் காட்டத்தான் செய்யும். ஆனால் நீ வாழத் தொடங்கிவிட்டால் அதுவே உனக்கு பழகிவிடும். என் குழந்தையே, அதன் பிறகுதான் நீ உணர்வாய், நல்ல முடிவை சரியான நேரத்தில்தான் நாம் எடுத்திருக்கிறோம் என்று. இதற்கு மேலும் யாருக்கும் அடிமையாக இருக்காமல், யாரையும் உன் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நீ தூக்கி சுமக்காமல், உன்னை தூக்கி சுமக்க நினைப்பவர்களை உன் மனதிற்குள் நீ ஏற்றிவை. நிச்சயமாக என்றும் என்றென்றும் இது போன்ற ஒரு அன்பு உனக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையும் உனக்கான அத்தனை நம்பிக்கையையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனையும், இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன், நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் எந்த அளவிற்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, ஓடி ஓடி உழைத்தாலும் உன் உயிரை கொடுத்து நீ எதை செய்தாலும் உனக்கு மரியாதை கிடைக்கவில்லை எனும் பொழுது அந்த மரியாதையை அங்கு எதிர்பார்க்காதே. எங்கு கிடைக்கிறதோ அந்த இடத்தை நீ நிச்சயமாக தேட வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கை மிக குறுகிய காலம்தான். அதில் போராட்டங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் என்று எப்பொழுதும் அதையே கட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை முடியும் பொழுது நீ திரும்பி பார்த்தால் நீ உனக்காக ஒரு நொடி பொழுது கூட இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாய். இனிமேலும் தாமதிக்காதே. உனக்கான சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. எந்த இடத்தில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் நீ இருக்காதே என்று மட்டும்தான் அம்மா சொல்கிறேனே தவிர, உண்மையான அன்பு கிடைத்தால் அதை ஒரு பொழுதும் விட்டு விடாதே. போலியான வாழ்க்கை, போலியான மனிதர்கள், இவர்கள்தான் உன் வாழ்க்கையாக இருக்கிறார்கள் என்பதனை நான் தெரிந்து கொண்டதனால்தான் உன்னிடம் இத்தனை நேரமும் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இவர்கள் சிந்தனையில் அடுத்தவர்களை எப்படியும் நாம் நமக்காக அடிமைப்படுத்தி விடலாம் என்பதுதான். ஆனால் ஒருபோதும் யாருக்கும் நீ இது போன்று இருக்க வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை. எங்கு சென்றாலும் பிழைத்து கொள்ளும் என்னுடைய குழந்தை தன் உடைய திறமையை வைத்து தன் வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்ளும். முதலில் உன்னை நீ நம்பு. நீ உன்னை நம்பிக்கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் சீரும் சிறப்புமாக அள்ளி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, ஒருவன் தன்னால் இயலாத நிலை வந்துவிட்டால் தந்த பழியை தூக்கி மற்றவர்கள் தலையில் போட்டு விடுவார்கள். அதுபோலத்தான் உனக்கும் நேர்ந்திருக்கிறது. அதனால் இந்த சூழ்நிலையை எல்லாம் நீ அனுசரித்து வாழ வேண்டும் என்று நினைக்காமல் இதை விட்டு விலகி நடக்க கற்றுக்கொள். தானாகவே உன் சந்தோஷம் உன்னிடத்தில் மீண்டும் திரும்ப வந்துவிடும். யாரும் உன்னை ஒதுக்குகின்ற நிலைக்கு ஒரு பொழுதும் இருக்காதே. உன்னை அவர்கள் ஒதுக்குவதற்கு முன்பாகவே நீ அவர்களை விட்டு ஒதுங்கி இரு. உன்னை ஒதுக்குவதற்கான தகுதி அவர்களுக்கு இல்லை என்பதனை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். உன் வராகி நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நடத்த முடியும் என்பதனை நீ நம்பு. உன்னை முழுமையாக தெரிந்து கொண்டவள் உன் தாயல்லவா? நான் இதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது
எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ விட்டு விடாதே. உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். இந்த வாழ்க்கையும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதும் உன் நினைவில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கட்டும். என் வார்த்தைகள் உன் மனதை நிச்சயமாக மாற்றி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.